கமேனியை கொன்றவர்களை பழி வாங்குவோம் என்று ஈரானிய புரட்சிகர காவல் படை சபதம் எடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கமேனியை கொன்றவர்களை பழி வாங்குவோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் உச்ச தலைவர் கமேனியை கொன்றதற்கு பழி வாங்குவோம் என்று ஈரானிய புரட்சிகர காவல் படை சபதம் எடுத்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். ஈரானிய புரட்சிகரை காவல் படை என்ன தெரிவித்திருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகியவை இணைந்து நடத்திய தாக்குதலில் அந்த நாட்டின் சர்வ அதிகாரம் படைத்த உச்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார். ஈரான் நாட்டினுடைய அரசு ஊடகங்கள் அதனை அதிகாரப்பூர்வமாக சற்று முன்னதாக அறிவித்திருக்கின்றன. கமேனி மட்டுமல்லாது இந்த தாக்குதலில் அவருடைய மகள், மருமகள் மற்றும் பேர குழந்தை ஆகியோரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கமேனி கொல்லப்பட்டதற்கு நாங்கள் நிச்சயம் பழிவாங்குவோம் என அந்த நாட்டினுடைய ரெவல்யூஷனரி செக்யூரிட்டி கார்டு என்று சொல்லப்படுகின்ற புரட்சிகர காவல் படை சபதம் எடுத்திருக்கிறது. கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரானில் 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கும் என ஈரான் அரசு அறிவித்திருக்கிறது. இது மட்டுமின்றி கமேனியினுடைய கொல்லப்பட்டது என்பது கொடுங்கோலர்களுக்கு எதிரான எழுச்சியினுடைய புதிய தொடக்கமாக இருக்கும் என ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலும் தெரிவித்திருக்கிறது. எப்படி இந்தியாவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்ற ஒரு விஷயம் இருக்கிறதோ, அதே போல ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை கவனிக்கக்கூடிய அமைப்பு தான் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைப்பு. அவர்கள் இந்த கமேனி கொல்லப்பட்டது என்பது கொடுங்கோலர்களுக்கு எதிரான எழுச்சியினுடைய புதிய தொடக்கமாக அமையும் என்று இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் சுட்டிக்காட்டி அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.